ஹாய், ஐம் சபரிவாசன். நான் வந்து இங்கே எஃப்ஏ வந்து இப்போ கிளாஸ் வந்து இப்போ செகண்ட் வீக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா வைப்ரேஷன் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். வைப்ரேஷன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனமிக் அனாலிசிஸ் சொல்கிறாங்க. வைப்ரேஷன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, இது வந்து ஒரு டைனமிக் அனாலிசிஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தோம். மோட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, மோட்ஸ் வந்து எப்படிலாம் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா மோட்ஸ் வந்து எங்கெங்க வந்து நம்பர் ஆஃப் மோட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ ஹெட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கணும். மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் சொல்கிறது தான் நம்ம வந்து வெக்டர்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அன்ஈவன் டைரக்ஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்கேலான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோட்ஸ் வந்து அதிகப்படுத்த பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் லேக்ஸ் நம்ம கொஞ்சம் லேக் ஆகுது. பிலோ ஒரு 1.5 lakhs தான் மோட்ஸ், அதாவது அந்த நோட்ஸ் இருக்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாரு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 இருக்கலாம், அது மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து குவாலிட்டி செக்கிங், அது ஃபர்ஸ்ட் ஒன்று ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ் சொல்லியிருந்தாரு. ஸ்கியூனஸ் வந்து 0.25 வந்து இது இருந்தால் ரொம்ப வெரி குட் சொல்லியிருந்தாரு. அந்த குவாலிட்டி செக்கிங் சொல்றது அதில் தான். அப்புறம் வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக ஒரு வந்து இருந்தால் நல்லது, வெரி குட் சொல்லியிருந்தாங்க. 0.7 இதுக்குள்ளே இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு தான் பார்த்துருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.